பற்ற இந்த அட்டகாசத்தை பற்றி தற்பொழுது எங்களுடைய இந்த ஊர் மக்கள் முக்கியமாக பெண்களுடைய கருத்து கணிப்பீடு இன்ஷா அல்லாஹ் தற்போது நடைபெறப் போகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களோட பேர்? ஜிம்னா. உண்மையிலே நடக்க செல்லைக்கு நான் கண்முன்னால் பார்த்து கொண்டு தான் நின்றது. செல்லத்துக்கே சிவனில் பள்ளி வந்து நெரு பக்தி எரிஞ்சு கொண்டுச்சு. అయినా வந்து இதுக்கு சப்போர்ட்டான ஒருத்தர் சொல்லியே பள்ளி எரியுத பசந்த பார்க்க சொல்லி இன்னும் அவங்க இதை சேர்ந்தாக்க சின்ன பிள்ளைய சொல்லி எவ்வளோ ஜாயா பள்ளி உடச்சியனண்டு அல்லாட ஒரு பள்ளி வாசல் உடச்சியதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இதை பற்றி அவங்களோட ஆட்கள்லாம் பேசிக்கொண்டுச்சு. அந்த பள்ளி எரியத்தை பார்த்துக்கொண்டு எங்களால் ஒன்றும் செய்யலாம் மீச்சன்னு சொல்லி இதை கண்டு உடனே நெஞ்சே வெடிச்சு போகிற மாதிரி இந்த ஒரு சுச்சுவேஷன். உங்களோட சூழல் இருக்கிற மக்கள் வந்து இந்த பள்ளியோட இந்த சிச்சுவேஷனை பற்றி என்ன சொல்கிறாங்க? மக்கள் எல்லாம் வந்து ஷேருக்கு தான் ஏசி கொண்டுச்சு. ஒரு தலைவர்கிட்ட ஆதரவு இல்லாமல் இது ஒன்று நடக்கிறது சாத்தியம் இல்லை. பள்ளி இங்கே உடச்சி செல்லைக்கு நெருப்பு பற்றி கொண்டு செல்லைக்கு எல்லாரும் கை தட்டி கொண்டு எல்லாரும் ஒரு பள்ளியும் எரியத்தை பார்த்து கொண்டுச்சுண்டால் சொல்லி வேலை எல்லாருமே ஷேருக்கு தான் ஏசியது. இதில் இவ்வளோ அநியாயம் நடக்கிறதுக்கு அவங்க தானே காரணமாக இருந்தது. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் வரக்கல்லாஹ் ஃபிக். சலாம். உங்களோட பேர் என்ன? என் பேர் ரமேஷா. நீங்கள் எங்கேருந்து வர? அல்காமத்தில் நிச்சயம் என் மைனூட்டுக்கு வந்த பையனா கல்யாணத்துக்கு மகன் இங்கே தான் நிற்கிறாரு. எனக்கு 6 பிள்ளைகள் 7 பேர். எங்களோட மாப்பிள்ளை இரும்பு தொழில் தான் செய்கிற. நீ பள்ளிக்கு வந்த புள்ளைய போட்டு என் புள்ளோட பௌத்தில் எங்கேயோ ரெண்டுமில்ல பாப்பா காயமாக்கிட்டாங்க. பெரிய அநியாயம். ஏன்னா மற்ற புள்ள இன்னொரு மகனையும் கொண்டு போய்த்து போலீஸில். நான் கஷ்டவாளி. இது எல்லாம் எல்லாம் பார்த்து கொண்டுச்சு. இல்லை அவங்களுக்கு எல்லாம் பார்த்து கூலியை கொடுக்கணும். அவர் செஞ்சா அவர் சொன்னா எல்லாத்தையும் செய்யற அளவுக்கு தான் அவங்களோட மக்கள் இருக்கிறாங்க. அவர் சொன்னாவோ ஆட்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் இப்படியெல்லாம் செய்யப்படாது. அவர் உசுறு போலத்தான் மற்றவன் உசுருன்னு நினைக்கணும். பாவமான வேலை செய்யப்படாது. சரி, இது சம்பந்தமாக நீங்க இந்த பார்வையிட்டு உங்களோட மனசுல வர கவலைகள் தான் நீங்க சொன்னீங்க. இப்போ உங்களோட மகன்ட சிச்சுவேஷன் என்ன? ஏன்னா மகன் இப்போ வாட்டில் ஏன்னா போய்த்து பார்த்துக்கொள்ளவுமா இல்லை. எனக்கு பிள்ளைய பார்க்கல கவலை. எனக்கு இருக்கிறது அந்த மகன் உதவி தான். எங்களுக்கு தாண்டையும் உதவி இல்லை. எங்களுக்கு சேவு தின்ன தரவும் இல்லை. அவர் வந்து எங்களோட மாப்பிள்ளை தேடினா தான் எங்களோட புலகூட்டை கேண்டாலும் தாரெண்டாலும் இந்த அநியாயம் செய்யப்படாது. இது எல்லா இடத்துல பார்த்து அல்லாவருக்கு கொடுப்பாரு. அவங்களோட துவாவை ஏற்றுக்கொண்டு உங்களோட மகனுக்கு பூர்ண சுகத்தை தந்து மீண்டும் அவங்க இந்த பள்ளிக்காக வேண்டி சேவை செய்யக்கூடிய மக்களாக அவங்க மாறணும்னு சொல்லி நாங்கள் இன்ஷா அல்லாஹ் துவா செய்வோம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பார்த்த காட்சிகள் எல்லாம் இங்கு இந்த பள்ளியை காப்பதற்காக வந்த சகோதரர்களுடைய சொந்தக்காரர்கள், மனைவிமார், தாய்மார்கள், சகோதரிகள் எல்லாரும் வந்து கண்ணீர் விட்டு அழக்கூடிய இந்த நிலைமையை நீங்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதோ எங்களுக்கு முன்னால் படுந்திருக்கின்ற இந்த இரத்த கரைகளை பார்த்து அவர்களுடைய சகோதரர்களுடைய அவர்களுடைய கணவன்மார்களுடைய இந்த இரத்த கரையை பார்த்து அவர்கள் கண்ணீர் வடிக்கக்கூடிய இந்த காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்கிறதை போல, அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகிறதை போல, ஒமன் அத்லமு மிம்மன் மனஅ மசாஜித் அல்லாஹி அய்யுத்கர ஃபீஹி அஸ்முஹு, யார் அல்லாஹுடைய பள்ளியில் அவனுடைய பேர் சொல்வதை தடுப்பதற்கு முனைகிறார்களோ அவனை விட பெரிய அநியாயக்காரன் யாரும் இல்லை என்று சொல்லுகிறதை போல, இந்த அநியாயத்துக்காக, இந்த அட்டகாசத்துக்காக, இந்த அட்டூழியத்துக்காக, இந்த உயிர் பலிக்காக முயற்சி செய்த ஏவிவிட்ட அந்த தக்கியா ஷேகை அல்லாஹு தாலா ஷபிப்பானாக. இவர்களுடைய மனக்குமுறலின் காரணமாக அல்லாஹு தாலா அவனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு முடிவை வைக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இல்லை பள்ளிக்கூட செஞ்சுக்கிற அநியாயத்தை கேட்கிறதுக்கு அல்லாஹ் பார்த்து தண்டனை கொடுக்கணும். எங்களை கண்ணார கண்ணீர் ஊற்றி 2 விசில கொண்டு மண்ணுக்குள்ள வச்சு இதுக்கு நீங்கள் தான் படிச்சல்லி, இதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும். யாருதான் அல்லாஹ் பார்த்து வேணும் கூலி கொடுக்கணும். இந்த நாய்களுக்கு எங்களோட மனம் பத்திய போகிற வாருங்கோ. இந்த பள்ளிக்குள்ள நல்ல செய்தியே. அஸ்ஸலாமு அலைக்கும். பேசலம்மா, இதை பார்த்துட்டு பேசலாம். காயத்துக்கு ரூட்ல 5 பேர்
ஒரு வீட்டில் எங்களோட மருமகன் தம்பி மச்சான் மருமையினால் நல்லா கொடுப்பான். அதாவது ஷிமாக் மௌலவின்றது உங்களோட மருமகன். மனைவி இப்போ அவர் அந்த வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார். இப்போ அவர்கிட்ட நிலைமை என்ன? அவருக்கு நிலைமைகளும் எங்களால் செல்ல இப்போ தான் கொஞ்சம் கதைச்சியாரு. அதாவது பள்ளியை காப்பதற்காக வந்த அவங்கள தாறுமாறாக வெட்டி நான் திரும்பி வந்தால் வீட்டுக்கு கண்டுக்கோங்க அவ்வளோன்னு தான் சொல்லிட்டு போனார். அல்லாஹ் அக்பர். அல்லாஹு தாலா அவங்களுக்கு நல்ல கூலியை கொடுக்கணும். மேலும் மேலும் அல்லாஹு தாலா அவங்களுக்கு சோத்தை கொடுத்து இந்த பள்ளிக்காக வேண்டி சேவை செய்யக்கூடிய மனப்பாங்க கொடுத்து அல்லாஹு தாலா அவங்களோட வாழ்க்கையை நீடிக்கணும் சொல்லாங்க. சில பிரார்த்தனை உழைச்சி தனியாக ஹைரண்டுக்கு மேலே கொடுத்துருக்கலாம் எப்படி? அதாவது இதுக்கெல்லாம் இந்த 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 அட்டகாசத்துக்கெல்லாம் காரணம், முக்கியமான காரணம் நீங்கள் யாருன்னு சொல்கிறீங்க? அவங்க தான். அதாவது தக்கியா வழி நடத்துகிற அந்த தலைவர். ஆனால் புள்ள பெற்று 20 நாள் அவனை கை குழந்தை உண்டு. இவ்வளோ வந்து எங்களுக்கு செல்ல எங்களுக்கு பேசி மிச்சம் கஷ்டம். நீங்கள் பொதுப்பட்டுள்ளது கடந்த சில தினங்களுக்கு முன்னால் இந்த பள்ளியை உடுத்தி தரமட்டமாக்கிய அந்த அகோர்வ காட்சி உங்களுக்கு முன்னால் படிந்திருக்கின்ற இந்த இரத்த கரைகள் அல்லாஹுடைய மாளிகை, அல்லாஹுடைய பள்ளியை, ஏகத்துவத்தை, அல் குர்ஆனை பாதுகாப்பதற்காக வந்த அந்த சகோதரர்களுடைய இரத்த கரையை தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறேன். மனிதாபிமான முறையில் வந்து அவர்களுடைய கண்ணீர்களை வடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைமையை நீங்கள் தற்பொழுது இங்கு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நான் வந்து இந்த பள்ளியில் முன்னூத்தூடு, அந்த முன்னூத்தூட்டில் நேரடியாக ஒரு நிகழ்ச்சி ஒன்று நான் பார்த்தேன். ஏண்டா அந்த 12:30 மணிலேருந்து நேரடியாக பார்த்தோம். எங்களுக்கு அதை வந்து தடுக்கக்கூடிய சக்தியும் இல்லை, கால் பலமும் இல்லை, ஆயுதங்களும் கும்மாளமும் கூத்துமா தான் இருந்துச்சு. ஆனால் அப்போ நாங்கள் வெளியே ஓடி வந்தோம். வாரவங்களும் சரி எங்களுக்கு பிடிச்சி சரி கேள்வி. ஆனால் அந்த நிலைமையில பயங்கர ஒரு கொடுமை நடந்ததை நேரடியாக பார்த்தாலும் இதுக்கு ஒரு கட்டாயமான ஒரு முடிவு எடுக்கணும். இல்லாட்டி இன்றைக்கு பள்ளியில் இவ்வளோ செஞ்சோம், நாளைக்கு ஊடா பூத்து செய்யக்கூடும். எங்களை முஸ்லீம் சகோதரை காப்பாற்றணும். ஆனால் இதுக்கு எல்லா அரசாங்கம் ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கலாட்டி இது வேலையில் நாங்கள் இருந்தேன், முஸ்லீம் ஒரு ஈமான் கூட இருந்தேன், வேலை இல்லை. அது சுட்டி நான் கேட்டு ஒரு தாழ்மையா இதுக்கு மனப்பாடு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கணும். நீங்கள் செய்ய குழந்தை போட்டது மிருகங்களை அறுத்து போட்டிய மாதிரி மற்ற எங்களை மோதினா குழந்தை நேரம் மேல ஒரு உடுப்பு இல்லை, அவ்வளோக்கு படுவரமா அடிச்சுதாங்க. இதுக்கு நல்ல ஒரு முடிவெடுக்க நீங்களுங்க எடுக்கலாட்டி பொம்பளைங்க நாங்கள் சேர்ந்து ஒரு முடிவெடுப்போம். ஏன்னா பொம்பளை எல்லாம் சேர்ந்தா பெரிய ஒரு சக்தி, அந்த சக்தியை நீங்கள் எங்களை தெரிஞ்சுக்கொருவீங்க. ஆனாலும் இந்த இந்த இது முதலும் கடைசியுமா இருக்கணும். இதுக்கு மூலம் எத்தனையோ வருஷம் நீங்கள் செஞ்ச கர்மத்துக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லிதான் தைரியமாக இன்றைக்கு பள்ளி புகுந்து இப்படி ஒரு ஹட்டோரு மாதிரி ஒரு வேலை செஞ்சு நான் பயப்படியதே இல்லை. நான் நேரடியாக செல்லத்துக்கு ரெடி. ஏண்டா நான் வந்து தௌஹீத்வாதியோ டெக்கியா சேர்ந்தவோ இல்லை. நான் பொதுவாக ஒரு முஸ்லீம் பெண்மணி. நான் வந்து களிமா சென்ன ஒரு மூமின். அது இல்லாமல் எனக்கு இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் இல்லை. எனக்கு வேணும் நேர்மையானதுக்கு ஒரு முடிவு. நாளைக்கு எங்களுக்கு ஒரு முடிவு இதற்கு வேணும். பலஸ்தீன நாட்டில் கூட இப்படி ஒரு அநியாயம் இல்லை ஆயிக்கும். இந்த ஒரு நாட்டில் நின்று நடந்தது, இந்த நடந்ததால ஒரு வீட்டில் இன்னும் எங்களுக்கு நினைவிக்குது. நான் பயப்பட போகிறதே இல்லை எந்த ஒரு நிலைமைக்கும். இஸ்லாத்தை சொல்லத்துக்கு நான் பயப்பட இல்லை. ஐ சுட்டி எந்த